சின்ன ஆண்டி மேடம், அந்த வீட்டோட மொத்த பிரச்சனைக்குமே பிள்ளையார் சுழி போடுறது நீங்க தான் தெரிஞ்சு போச்சு. அது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கும் தெரியும். என்ன பண்ணாலும் இவன் வீட்டை விட்டு வெளியிலேயே போக மாட்டேங்கிறான். அதனால இவனை சென்டிமெண்டா தாக்குவான்னு தானே இப்படிலாம் டயலாக் விட்டீங்க. இதை கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இந்த பரம ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லை. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். நீங்க முரண்டு பிடிக்கிற ஆளு. உங்களை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு இந்த பரமனுக்கு தெரியும். சின்ன ஆண்டி மேடம், பயங்கர வில்லத்தனமா பேசிட்டோம். பரமன் திரும்பி வரமாட்டான்னு நினைச்சீங்கல்ல? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல பரமா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்த பரமனுக்கு சகலமும் தெரியும். நீங்க இங்க அசைஞ்சா கூட ஏன் அசைறீங்க, எதுக்கு அசைறீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் இந்த பரம அசர்றவனே கிடையாது. நமக்கெல்லாம் மருந்து கூடவே இருக்கும். ஒரு குவார்டர் அடிச்சு தாக்குனா மொத்த கவலையும் காணாம போயிடும் மேடம். அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் அசைச்சு பார்க்க முடியாது, தெரியும்ல? அடிப்பாவி, இதுக்கா நாம அவ்வளோ கஷ்டப்பட்டோம்? சரி சரி, நமக்கு எதுக்கு அடுத்தவங்க வம்பல்லாம்? நீங்க வேற சொல்லிட்டீங்கல்ல எதுலயும் என்ன தலையிடக்கூடாதுன்னு. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். தாங்க பிடிங்க, எனக்கு வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது எங்க? ஐயோ, இங்கே தானே வச்சிருந்தேன். இதுக்கு கிழக்க பார்த்து உட்கார சொன்னாங்களே, இதுவா? இல்ல இதுவா? இதுவோ? இதுவா இருக்குமோ? மேடம், எது கிழக்கு? எது கேக்குற? சொல்லுங்க மேடம். இதா? இதா? அருமையான வெத்தலையா இருக்க.